சின்ன பசங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி. மக்களே, மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? வரப்போற எலெக்ஷன்லயும் விசில போட போறது நம்ம டிவிக்கே தான். தமிழ்நாடு தான் டிவிக்கே, டிவிக்கே தான் தமிழ்நாடு. இந்த அணி அந்த அணி டெல்லி அணி இதெல்லாம் அனைத்தும் உடைஞ்சி நொறுங்கும், டிவிக்கே அடிச்சு நொறுக்கும். மற்றவங்களுக்கு வேணா இது எலெக்ஷன், ஆனா எனக்கும் என்ன நேசிக்கிற மக்களுக்கும் இட் இஸ் an emotion. அடுத்த ஜென்மத்துல நான் ஒரு விவசாயி குடும்பத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு விவசாயத்தை பத்தி டீட்டெயில்டா தெரியாது தான், நான் ஒத்துக்கிறேன். அதனால மற்றவங்க மாதிரி நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு உங்க காதல டால்டா ஊத்தலாம் நான் வரல. உண்மையிலே மக்களுக்கான அந்த உழைப்பு இருக்கணும். அதனால தான் நாம் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். இது எதிரிங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நம்மளை சுத்தி அத்தனை சதிகள். அதுல முக்கியமான சதி என்ன தெரியுமா? இத பாரு, ஒன்னு நீ இல்லனா நான் இல்லனா நீ, நீ இல்லனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவில் வந்துடக்கூடாது. நாம 2 பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். மக்களோட ஃபீலிங்ஸை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை, நமக்கு டீலிங் தான் முக்கியம். மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம், ஆனா அது நடக்காது போல் இருக்கு. அதனால நீ என்ன பண்ற? எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துடுறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். அப்ப உங்களால மட்டும் இல்ல, எந்த யாராலையும் தடுக்க முடியாது. மோசமானவங்களே முக்கியமானவங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த மாதிரி மோசடி ஆட்சியிலேயே முக்கியமான ஆட்சி இந்த திமுக ஆட்சி. ஒருத்தன் சைலண்டா இருக்கான், அமைதியா இருக்கான்னா உடனே அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க. சும்மா கருத்து சொல்லிக்கிட்டு கம்பு சுத்திக்கிட்டு இருந்தா எல்லாமே நடந்துருமா? நசன் பேசி அதை கேட்டு மக்கள் வெறுத்து போயிட்டாங்க. உருப்படியா ஏதாவது யோசிங்கயான்னு மக்கள் நினைக்கிறத யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, எனக்கு அது நல்லாவே தெரியுது. இப்போ நான் வந்திருக்கேன்னு வச்சுக்கிறேங்க, ஒரு சேவை செய்யும்போது எங்கள் ஊரில் ஒரு நாடகத்தில் பப்புன்னு பாடுவாங்க, நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க அப்படின்னு. நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வரும்போது சேவை செய்ய வந்தேன்னு இருக்கணும். நீங்கள் உயர்ந்த இடத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு ஒரு சந்தை மதிப்பு இருக்குது, உங்களுக்கு இது இருக்குது, வியாபாரம் இருக்குதுன்னு தெரியுது. நான் உங்களுக்காக என்னுடைய உச்சத்தை, என்னுடைய வருவாயை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னா அப்ப என்ன கேள்வி வருது? உன்னை யார் விட்டுட்டு வர சொன்னதுன்னு வருதா இல்லையா? 500-600 ஏக்கரை நாட்டுக்கு எழுதி வச்ச என் தாத்தன் சம்பளிங்க முதலியார் தான் பேசிட்டு இருந்தானா? சொத்தம்பட்டை வித்து நாட்டுக்காக சுதந்திரத்துக்கு செலவழிச்சு செக்கெழுத்து செத்தானே என் பாட்டேங்க வாவுச்சி, அப்படிதான் பேசிட்டு இருந்தானா சொல்லுங்க. 9 வருஷம் சிறையில் இருந்தேன், 9 வருஷம் சிறையில் இருந்தேன், என் சொத்தையெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்தேன் என் தாத்தன் தெய்வத்திரு முத்துராமலிங்கத்தர் சொன்னாரா? எங்கள் தாத்தா காமராஜ், நான் உங்களுக்காக நான் வாழ்க்கையை இழந்தேன், திருமணமே பண்ணிக்காமல் இருந்தேன் அப்படின்லாம் சொல்கிறாங்களா யாராவது? அப்படி யாரையும் உங்களை ஒன்றும் சொல்லலையேங்கிறதான் கேள்வி. வந்தா சொல்லக்கூடாது, வந்துட்டீங்கல்ல சொல்லக்கூடாது. புரியுதா? அது எப்படி இருக்குன்னா, நீங்கள் அதை ஒன்றும் கேட்கவே இல்லைங்கிற கேள்வி படும்ல. உன்னை யார் அப்படி வர சொன்னதுப்பா? நீ போய் உச்சத்திலே இருப்பா, நீ ஒரு ரூபாய் இழக்காம பார்த்துக்கப்பான்னு சொல்ல தோணும். உங்களுக்கு தோணலையா? தோணுதா இல்லையா? நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன்னு உங்க தாய் சொல்லிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு தாய் மேல் மதிப்பு வருமா? எப்படி சொல்லுங்க, நான் சொல்றது நேசம் வருமா, வெறுப்பு வருமா? அதனால அது ஒரு தலைவனுக்கு அழகு இல்லை. வந்தோம், நம்ம செய்யறோம், இது என் கடமை, நாங்க செய்யறோம் அப்படின்னு வரணும். என்னை வாழ வச்ச மக்களுக்கு நான் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னா செய்யணும். அதை விட்டு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போ அந்த கேள்வி உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம், இவருக்கு எல்லாம் இருக்கலாம். அவர் என் தம்பி, அவர்கிட்ட சொல்லக்கூடாது, அப்படி சொல்லாத.
அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு. புரியுதா? நேச்சதுனால தான் சொல்றேன். இப்போ நீங்க அவருக்கு முன்னாடி நிக்கிறவங்களுக்கு அவருக்கு நண்பா நண்பி, எனக்கு தம்பி தங்கைகள், அவர்களுக்கும் சேர்த்தா நான் போராடிட்டு இருக்கேன். புரியுதா? அவருக்கு கடை வச்சுட்டு இருக்கு, ஒரு நாட்டுக்கு பறக்க முடியும்ல, எனக்கு இருக்கா? அவரை இப்போ வச்சு கூட படம் இருக்கால் இருக்கு, எனக்கு ஏதாவது படம் தயாரிக்கால் இருக்கு, அதில் பாய்ந்து ஓடுவான். ஏன்னா நான் இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட், எனக்கு எந்த நாட்டில் இறங்க விட மாட்டான். எனக்கு முதல்ல இதெல்லாம் ஒரு கஷ்டங்கிறப்பல நான் 2008 2009 இந்த ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் திமுக எதுக்கும்போது தங்க இடம் தர மாட்டான். எந்த விடுதியிலையும் எனக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. வாகனத்திலே தான் படுத்திருப்பேன். எங்கே குளம் இருக்கோ அங்கே போய் குளிச்சுட்டு அங்கே போய் காலை வேலைகளை முடிச்சுட்டு பயணம் பண்ணுவேன். அப்போ எவ்வளோ வழி தாங்கியிருப்பேன். சிறைக்குள்ள தனிமை சிறை இருக்குல்ல, எல்லாரும் சிறையில் இருப்பாங்க. எனக்கு தனி வளாகம், தனி சிறை, ஒரே ஆள் உட்காந்துருக்கணும். 6 மாதம் ஒரே ஆள் ஒரு சிறையில் உட்காருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. புத்தகமும் நானும் தான். அப்போ ஒரு வன்மை யாரும் பாரு மனசுக்குள்ள, இருங்கடா அவங்கள வந்து பேசிக்கிறோம்னு. அதுதான் இப்போ பேசிக்கிறேன். சும்மா எனக்கு சீமானு அவரு தம்பி, நான் இங்கே பாருங்க, ஏசி அறையில் உட்காந்து யோசிச்சவன் இல்லை, கட்சி ஆரம்பிக்க சிறையில் உட்காந்து யோசிச்சவன். ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்கு. ஒரு பேசிடக்கூடாது. ஏன் அப்படி வரேன்னு வரணும்னு சொன்னோம். நீ வரும்போது பெரியார் அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் தூக்கிட்டு வருவான். என்ன கண்டா? திமுக யாரு? அண்ணா தோற்றுவித்தது. அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். திராவிட கட்சி ஊழல்ல ஊறி தலைச்ச ஒரு கேடுகட்ட ஆட்சி கட்சி, அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். இந்த பக்கம் இந்த அதிமுக, இதை தொடங்கினவர் யாரு சொல்லுங்க? எம்ஜிஆர். இது ரெண்டு தனித்தனியா இருக்கு. ரெண்டையும் ஏற்று சண்டை போட்டுக்கணும். ரெண்டையும் ஒட்டி ஒன்னா கொண்டு வந்தா கோவரமா நீங்க சொல்லுங்க. இதை எதிர்த்தாயா ரொம்ப நாளா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த பக்கம் அண்ணா, இந்த பக்கம் எம்ஜிஆர், நடுவால நீன்னா முதல்ல இவனை போடுறான்னு தானே வரும். ஏப்பா நீ அந்த பக்கம் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு, அவரை ஒழிக்கணும்ன்ற திமுகவை தொடங்கினவரை தூக்கிட்டு வரல. என்னைய கொல்லணும்ட்டு என்னை பெத்த அப்பனை கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அப்புறம் அவன் பெத்த புள்ளதானே நானு. இது என்ன கோட்பாடு சொல்லு நீங்க? இப்ப எடப்பாடி ஐயா பாருங்க, அந்த கட்சி எப்படி இருக்குன்னு தெரியல, எங்க போச்சுன்னு தெரியல. அவர் 4.5 வருஷம் முதலமைச்சராக இருக்கும்போது இதே இதை பேசியிருக்கலாம்ல. அது அது சரியில்லை. எம்ஜிஆரை ஏன் எடுத்துக்கிட்டீங்க? இந்த கோட்பாட்டுக்காக எம்ஜிஆரை எடுத்துக்கிட்டோம். அண்ணாதுரை அவர்களை ஐயாவை எடுத்துக்கிட்டோம், பேரறிஞர் அண்ணாவை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லணும். அது யார் பக்கத்துல இருந்து யார் சொல்றது? அதான் சொன்னீங்க, அடுத்தவன் பேச்சு கேட்காத அண்ணன் பேச்சு கேளுன்னு. நீ என்ன நினைக்கிற? அண்ணா வச்சா திமுக வாக்கு எங்கிட்ட எடுத்துடலாம், எம்ஜிஆரை வச்சா அதிமுக பழகினமா இருக்கு அந்த வாக்கு எடுத்துடலாம். இது நீங்க என்ன சொல்லி வாக்கு கேட்க போறீங்க? இந்த கட்சி சரியில்லை நான் சொல்றேன், இந்த ஆட்சி சரியில்லை. நான் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வரல, அரசியல் அமைப்பு அடிப்படை மாற்றத்துக்கு வரேன் அப்படின்னு நான் சொல்றேன். இங்கே தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் இருக்கு, மக்கள் அரசியல் இல்லை. மக்கள் அரசியலுக்கு போறேன் அங்க சொல்றேன். இங்கே செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தான் இருக்கு. சேவை அரசியலோ செயல் அரசியலோ இல்லை, அதை நோக்கி போறேன் அப்படின்னு நான் சொல்றேன். எப்படி போறேங்கிறதையும் சொல்றேன். அப்படி சொல்லணும், குறையே சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. இவர் சரியில்லை, இவர் சரியில்லை. யாரு சரின்னு கேட்பான், நான் சரின்னு சொல்லணும். நான் எப்படி சரின்னு விளக்கணும். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரியில்லைன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை, எது சரின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அதுதான் இங்க தேவைப்படுது. அதை வச்சுக்கிட்டு திருப்பி அதே பேரறிஞர் அண்ணா, அதே ஐயா எம்ஜிஆர் இவர்களை கூட்டிகிட்டு வந்தா சரி. எம்ஜிஆர் கேட்குற, இந்த நாட்டில் கல்வி மருத்துவம் தனியார் மயமானதுக்கு காரணம் யார்? யாராவது சொல்லுங்க. கல்வி மருத்துவம் அரசுகிட்ட இருக்குது, அதை தனியாருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தால் யார்? யாராவது சொல்லுங்க, சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. ஒரு அறிவு சமூகத்தை அழிவு சமூகமா மாத்திக்கிட்டே போறியே. நீ பள்ளி கல்லூரியில அரசியல் பேசக்கூடாதுன்னு தடை போட்ட, நீ சினிமா பேசக்கூடாது ஏன்டா சொல்லல? நீ ஏன் சொல்ல? நீ ஏன் சொல்ல? என் இறை வழிபாட்டை விமர்சிச்ச நீ திரை வழிபாட்டை ஏன் விமர்சிக்கல? கதாநாயகன் வழிபாடு கடவுள் வழிபாடை விட மேன்மையானதுன்னு கட்டமைச்சிட்ட. அதே கல்லூரி விழாக்கள்ல இலக்கியவாதி பேச மாட்டான், இயக்குனர் பேசுவான், நற்றமிழ் சான்றோன் பேச மாட்டான், நடிகன் பேசுவான், நடிகை பேசுவான். அப்ப என்ன ஆகும்? சினிமா தான் இருக்கு உச்சம்னு. அங்க ஆடுறது என்ன? சங்கே முழங்க பாடுறான். சங்க இலக்கியமும் தமிழ் இலக்கியம் பாடல்களுமா, எழுச்சி பாடல்களுமா பாடுது. திரைப்பாட்டை பாடிக்கிட்டு அந்த வேஸ்தை போட்டு ஆடுறான். அப்புறம் அதனால திரையரங்குல தனக்கான தலைவனை தேடுறான். நீ கல்வி சிறந்த தமிழ்நாடுல நடிகை பேச வைக்கிற, மடிக்கணினி கொடுக்குற இடத்துல நடிகை இயக்குனரை பேச வைக்கிற. ஏன் அறிவு சான்றோனே இல்லையா? எனக்கு என் தம்பிக்கு இடையில அண்ணன் தம்பி உறவுங்கிறதுல பாசத்துல எனக்கு துணி இல்லை, அன்புல குறையில. ஆனால் அது கட்சியினுடைய கோட்பாட்டு கொள்கையில
நாங்க முரண்படுறோம். எங்களுடைய கோட்பாடு அது. இப்ப திமுக இத்தனை வருஷம் இருந்த கட்சி கொள்கையை நான் எதிர்க்கலையா? காங்கிரஸ் எதிர்க்கலையா? பிஜேபி எதிர்க்கலையா? அது மாதிரி எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு. எங்களுக்கு ஒரு தத்துவம் இருக்கு, அதுக்கு அது ஏற்புடையது இல்லை. இப்ப எங்க அண்ணனை போய் எங்க அண்ணன் கமலஹாசனை நாங்க ஒன்னும் எதிர்க்கல. அவர் இப்படிலாம் கோட்பாடுன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு இது பண்ணல. அவர் நான் ஊழலை ஒழிக்க போறேன்டா அதான் முடிச்சிட்டாரு. விஜயகாந்த் ஐயா வந்தாரு, வறுமையை ஒழிக்க போறேன்ட்டு. அது பிரச்சனை இல்லை. நீங்க இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு கேட்கிறேன். என் தம்பி ஒரு கோட்பாடை சொல்றாரு, மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறார். இப்ப நீங்க உங்க வாயிலா எல்லார்ட்டையும் கேட்கிற உலக தமிழ் மக்கள் எல்லார்ட்டையும் கேட்கிறேன், மதச்சார்புள்ள சமூக நீதினு இந்தியாவில் இருக்கா? இல்ல. அப்ப ஏன் மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறீங்க? அதுல இஸ்லாமியர் கிறிஸ்தவருக்கான இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா? நான் கேட்டேன், நீங்க கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன்ல, நீங்க பதில் சொல்லணும். நீங்க தானே கேள்வி கேட்டீங்க. மதச்சார்பற்ற சமூக நீதியில் இஸ்லாமியர் கிறிஸ்தவருக்கான இடஒதுக்கீடு இருக்கா? அப்புறம் அது மதச்சார்பற்ற சமூக நீதி எங்கிட்டு இருந்து வருது? மண்ணின் உரிமை தான் எங்க கொள்கைங்கிறீங்க. மண்ணின் உரிமை எதது? நீங்க மொழி இனம்னு பிரிக்கிறேங்கிறீங்க. அப்ப எந்த மண்ணின் உரிமை? தமிழரா திராவிடம்னா எது திராவிடம்னு தெரியல. தமிழ்நாட்டு மண்ணின் உரிமையா, கர்நாடக மண்ணின் உரிமையா, கேரள மண்ணின் உரிமையா, இல்ல பீகார் மண்ணின் உரிமையா, இல்ல குஜராத் மண்ணின் உரிமையா? மண்ணின் உரிமைனா எந்த மண்ணின் உரிமை? இந்த மண்ணின் உரிமை தானே. அப்ப இந்த மண்ணின் உரிமைனா தமிழ்நாடு தானே, தமிழ் இனம் தானே. அப்ப இது மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னா இந்த கோட்பாடு எப்படி இருக்கு பாருங்க. சாதி, மதம், மொழி இனம், பாலினம், நிலம் என்று பிரிக்கிறார்கள்னா இந்தியாவை மொழிவழி மாநிலங்களா பிரித்ததை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? இந்த கேள்வி எனக்கு வரணுமா வேணாம்? ஏன் நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். இப்ப நாங்க வரணுமா வேணாம்? வரணும். இப்ப என் தம்பியுடைய கோட்பாடு எனக்கு ஏற்புடையதா உங்களுக்கு இருக்குதா? மொழி இனம் என்று பிரிக்கிறார்கள் அவர் பேசும்போது, அப்ப மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? இந்த கேள்வி எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு மேலும் இவருக்கு இடம். அப்ப ஏற்கிறீங்கன்னா அப்ப மொழிவழி இப்ப மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னு எப்படி சொல்றீங்க? நீங்க நான் சொல்றது கேளுங்க. மொழிவழிய மாநிலங்களை பிரித்து விட்டார்கள் சொன்ன இதே ஐயா மோடிய மகாராஷ்டிரா அது இந்து தானே, அங்க குஜராத் நீ இந்து தானே, எதுக்கு குஜராத்தை தனி மாநிலமா கேட்ட? ஏன்னா மராட்டிய நீ குஜராத்தி. 6 வயசு பையனா இருக்கும்போது RSS கொடியை பிடிச்சுக்கிட்டு தனி மாநிலங்கிட்டு போராடியதுல பேரணியில நடந்திருக்காரு மோடி. யாராவது மறுக்கிறீங்களா? அப்ப நீங்க பதவிக்கு வந்த பிறகு மொழி வழியா பிரிச்சுட்டாங்கிறது. அப்ப பிரிச்சவன், அதுக்காக போராடியவன், பட்டினி கிடந்து செத்த எங்க சங்கரலிங்கனாரு, அந்த பொட்டி ஸ்ரீராமலும், இவெல்லாம் பைத்தியக்கார. எதை சொல்ல வரீங்க நீங்க? இப்ப இந்த கோட்பாட்டை, என் தம்பி சொல்ற கோட்பாட்டை ஒரு அண்ணனா, அவனுக்கு மூத்த அரசியல் அந்த நீண்ட காலமா இருக்குன்னா அது தப்பு. நீ அந்த மாதிரி சொல்லாத. சாதி மதம்னு பிரிக்கிறாங்கன்னு சொல்லு. ஏன்னா சாதி மத உணர்ச்சி மனிதனுக்கு மட்டுமானது. மொழியின் அடிப்படையில் உலகம் அமைக்கும் அரசியலை கட்டமைக்கிறான். அப்படிதான் இந்தியாவே மொழி வழியே தான் மாநிலங்கள், தேசிய இனங்கள், நிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. தனித்தனி நாடாக நம்ம பிரியலைனாலும் தனித்தனி மாநிலங்களாக நம்ம பிரிந்திருக்கிறது காரணம் மொழி வழியே தான் தேசிய இனங்கள், நிலங்கள். அதை விளங்கிடணும். அப்ப அந்த மாதிரி ஒரு கொள்கையை எனக்கு பின்னாடி வர என் தம்பி மக்கள்கிட்ட எடுத்து வைக்கும்போது அது சரியில்லப்பா மாத்து அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது இல்லையா? நீங்க ஆவின் பாலோட கருப்பட்டி பால் கொடுப்போம்னு என் தம்பி சொல்லிடுறாரு. கருப்பட்டி பால் எப்படி ஆவின் பாலோட கொடுப்பீங்க? இப்ப நான் சொல்றேன்னா, நான் குடும்ப நியாய விலை கடையில, ரேஷன் கடையில இந்த வெள்ளை சக்கரை கண்ட நோயை தருது, அதை தடை பண்ணிடுறேன். அதுக்காக கருப்பட்டி, வெல்லம், பனை வெள்ளம், இந்த கரும்பு வெள்ளத்தை கொண்டு நான் கொடுக்குறேன். அதை ஐயா எடப்பாடி கூட செயல்படுத்தினாங்க. அதை பெரிய அளவு கொண்டு வர முடியல, ஏன்னா அவங்க அதுல அதை செய்யல. பனையை பனை வெள்ளத்தை இறக்கி கொண்டு வரும், நம்ம கொண்டு வரோம். அது ஆவின் பால் கொடுக்கறது சரி, ஆந்திராவில வாங்கி கொடுக்குது இந்த அரசு, அது போல கொடுப்பீங்களா? இப்ப நான் ஆடு மாடு வளர்க்கிறேங்கிற, அது மாதிரி வளர்த்து கொடுப்பீங்களா? ஒரு கோட்பாடு வருது. பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுல 9 லட்சம் கோடி இருக்கு. நீங்க அங்க வரமாட்டேங்கிறீங்க. ஆடு மாடு வளர்க்கறது அவமானம், எனக்கு வெகுமானம், வருமானம். ஏன்னா ஆடும் மாடும் எங்களுக்கு விலங்குகள் அல்ல, எங்கள் செல்வங்கள். நான் ஆதியில செஞ்சதே ஆடு மாடு வளர்த்தது தான், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 2வது நிலத்துல, முல்லை நிலத்திலேயே நான் ஆடு மாடு வளர்த்துட்டேன். அப்புறம் மருத நிலத்துல ஆடு மாடு வளர்த்து வேளாண்மை செய்ய தொடங்கிட்டேன். இப்ப இது தெரியாம நீங்க ஆவின் பால் கொடுப்பேன், சரி கொடுங்க. எங்கிருந்து கொடுப்பீங்க? இப்ப ஆந்திரால இருந்து வருது. கறி எங்கிருந்து வருது?
ஆந்திரால இருந்து வருது. இது போலவே உங்க ஆட்சியிலே வருமா? இல்ல நீங்க பாலுக்கான மாடு கறிக்கான ஆடு வளர்ப்பீங்க? நான் வளர்ப்பேங்கிறேன். அதனாலதான் ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியா மாற்றுவேன்னு சொல்றேன். அதுக்கு சிரிக்கிறாங்க. அப்ப ஏண்டா டாஸ்மார்க் கடையில சாராயம் ஊற்றி கொடுக்குறவன் கவர்மெண்ட் வேலை பார்க்கலாம், ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற வெட்டினரி டாக்டர் கவர்மெண்ட் டாக்டரா இருக்கலாம், ஆடு மாடு வளர்க்குறவங்க ஆத்தால பையன் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கலாம்னு நான் கேட்கிறேன். இப்ப அந்த மாதிரி ஒரு கோட்பாட்டை வைக்கும்போது எதிர்கேள்வி வருமா வராதா அது எப்படின்னு ஆய்வு செய்து வைக்கணும். என்ன அப்படி சொல்லும்போது இப்ப நான் அண்ணங்கிறதுனால செல்லமா கேள்வி கேட்கிறேன். இப்ப நாங்க 2 பேரும் மோதிக்கிறோங்கிறதுனால அவன் கேள்வி கேட்காம இருக்கான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப அதனால என்னன்னா ஒண்ணு இதை மாத்திக்கணும். இது மாதிரி இது வரும்போது தப்பா இருக்குதுல்ல. இப்ப மொழிக் கொள்கைன்றாரு, இருமொழி கொள்கைங்கிறார். நாங்க என்ன சொல்றோம், கொள்கை மொழி ஒரு மொழி தான் தமிழ். அப்பதான் பலவர் விளக்கிட்டேன். எனக்கு 1 கோடி அம்மாக்கள் இருக்காங்க. என்னை பாக்குறதுல என் மகனேன்னு சொல்லுவாங்க, நான் அம்மான்னு சொல்லுவேன். நான் பெத்தவ ஒருத்தி தான் இருக்கான். அது மாதிரி உலகம் முழுமைக்கும் ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் கொள்கை மொழி அவன் தாய்மொழியா தான் இருக்கணும். நான் என்ன சொல்றேன், என் கொள்கை மொழி தமிழ், பயன்பாட்டு மொழி ஆங்கிலம். இப்ப பயன்பாட்டு மொழிக்கும் கொள்கைக்கும் வேற இருக்கு. இப்ப நான் என்னை பெத்தவர் அப்பா, இந்த பக்கத்து வீட்டுக்கார் இவரே எனக்கு அப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப கொள்கை மொழி ஒரு மொழி தான், என் தாய்மொழி தமிழ். ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி, அப்படிதான் அது வரைய. உலகத்தின் எம்மொழியும் நாங்கள் கற்போம், இந்தி உட்பட, தேவைனா கற்போம். அப்படிதான் கொள்கையை வகுக்கணுமே ஒழிய இருமொழி கொள்கைனா எப்படி கொள்கைன்னா, இப்ப திருநெல்வேலிக்கு நீங்க போனீங்களா, நம்ம தமிழ்ல இருக்கும், திருநெல்வேலி இங்கிலீஷ்ல இருக்கும், இருக்கா இல்லையா? சென்னைக்கு வந்தீங்கன்னா நம்ம தமிழ்ல இருக்கும், சென்னை இங்கிலீஷ்ல இருக்கும். நம்ம சதுரங்க விளையாட்டு தானே, நம்ம செஸ், இது என்ன மொழி? இதுதான் இருமொழி. நம்ம பள்ளிக்கூடம் அப்படித்தானே இருக்கணும், நம்ம தமிழ்ல இருக்கும், ஸ்கூல் ஆங்கிலத்துல இருக்கும். இப்ப விளங்குத நான் சொல்றது, இது மாதிரி ஒவ்வொன்றும் செய்யறதுதான் இது. நம்ம எல்லாம் நம்ம இருக்கோம், அப்புறம் மீதி பூரா இங்கிலீஷ்ல இருக்கும், தங்கிலீஷ் ஆக்கும், அரசே செய்யுத. இப்ப எங்க ஊர் ராம்நாத்துக்கு நான் போய்கிட்டு இருக்கேன், வெல்கம் டு ராம்நாடு. யாருக்கு எழுதி வச்சிருக்க நீ? யாருக்கு எழுதி? சரி, வட இந்தியக்காரன் இங்க வர்றான், ராமேஸ்வரத்துக்கு எங்க ஊருக்கு சாமி கூட வரான், வெல்கம் டு ராம்நாடுன்னு போட்டிருக்காரு. ராமநாதபுரம் மாவட்டம் உங்களை வரவேற்கிறது, இனிதே வரவேற்கிறது எழுதிட்டு கருமம் கீழே வெல்கம் டு ராம்நாடுன்னு போடு. நான் ஏதாவது சொன்ன கேள்வி. ஆனா நீ வெல்கம் டு ராம்நாடுன்னு போட்டு வச்சிருக்கியா? யாருக்கு? இதுக்கு பேர் தான், இதுக்கு பேர் இருந்தது. இதான் இந்த இருமொழி கொள்கை, இளவு கொள்கை. அப்ப கொள்கை எங்களுக்கு மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை, கொள்கை ஒரே மொழி கொள்கை தமிழ் மொழி கொள்கை, எங்கள் மொழி கொள்கை, அப்படிதான் சொல்லணும். அதை ஒரு அண்ணனா தம்பிக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குல்ல. இப்ப நேரம் சந்திச்சு பேச முடியல, அதனால சொல்றேன் இதெல்லாம் தவறா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்ப இல்ல அப்படித்தானா, சரி அப்படிதான், அது ஒண்ணும் பண்ண முடியாது.